ரியல் லைஃப்ல ரஜினிகாந்த் அவர்கள் செஞ்ச தரமான ஒரு சம்பவத்தை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். 91ல ஜெயலலிதா அவர்கள் சிஎம்மா இருந்த சமயம் டிராஃபிக்கை அடிக்கடி பிளாக் பண்ணுவாங்க. அவங்க கார் வருதுன்னா ரொம்ப நேரம் அங்க டிராஃபிக் ஜாம் இருக்கும். அப்படிதான் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட வீட்டுக்கு போறதுக்காக சோழா ஹோட்டல் கிட்ட நின்னுட்டு இருந்திருக்காரு கார்ல. போயஸ் கார்டன்ல தான் ரஜினிகாந்த் அவர்களும் இருக்காரு, ஜெயலலிதாவும் இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். பிளாக் பண்ண டிராஃபிக் ரொம்ப நேரம் ஆகியும் ரிலீஸ் பண்ணவே இல்ல. பொறுத்து பொறுத்து பார்த்த ரஜினிகாந்த் அவர்கள் சலிப்படைஞ்சு கார்ல இருந்து இறங்கி வேகமா தன்னோட வீட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சமயம் உச்சத்துல இருந்த மாபெரும் நடிகர் ரஜினிகாந்த். ரசிகர்கள் சும்மா விடுவாங்களா? அவங்களும் ரஜினிகாந்த் பின்னாடியே கூட்டம் கூட்டமா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருந்து டிராஃபிக் போலீஸ்க்கு நிலைமைய கண்ட்ரோல் பண்ண முடியாம ஸ்தம்பிச்சு போய் என்ன பண்றதுனே தெரியாம ஆயிட்டாங்க. இந்த சம்பவம் ஆளுங்கட்சியை ரொம்பவுமே எரிச்சல் அடைய செஞ்சிருக்கு. அந்த சமயத்துல தான் தரமணில ஒரு ஃபிலிம் சிட்டியை ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கி இருக்காங்க. அதுக்கு எம்ஜிஆர் இல்ல சிவாஜி இவங்களோட பேரை வச்சிருக்கலாம் அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தையும் ரஜினிகாந்த் வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த சம்பவங்கள்லாம் ஆளுங்கட்சி மத்தியில பெரிய அளவுல அதிருப்தியை உண்டு பண்ணியிருக்கு.